ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 மாங்காயும் அரை முடி தேங்காயும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதை செய்யறதுக்கு ஒரு 3 மாங்காய் எடுத்திருக்கேன். நல்ல புளிப்பான மாங்காவை எடுத்துக்கோங்க. நல்ல புளிப்பாக இருக்கிற மாதிரி நீட்டு மாங்காய், அப்படி இல்லைனா இந்த மாதிரி குண்டு மாங்காய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. காய் சீவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. காய் துருவலில் பெரிய ஹோல்ஸில் வச்சு துருவி எடுத்துருக்கிறேன். இப்போ கடாயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலையாக இருந்துச்சுன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட பச்சையாக இருந்ததுனால நான் வறுத்துட்டு யூஸ் பண்ணுறேன். தோல் உரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சம் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, வறுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கிறேன். ஒரு காஞ்ச வத்தல், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்து நல்லா வறுத்து விடுங்க. ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரத்துலேயே நல்லா வறுபட்டுரும். இந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் தின்னா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 3 பல்லு பூண்டை தோலோட இடிச்சு வச்சிருக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட துருவி வச்சிருக்கிற மாங்காயை இது கூட சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை ஃபுல்லாக சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு வடித்த சாதம் 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கலாம். பாசுமதி ரைஸாக வடித்து வச்சுருக்கிறேன். நல்லா உதிரியாக வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துட்டு பொறுமையாக கலந்து விடுங்க. நார்மல் ரைஸில் கூட நீங்கள் இதை பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் பாசுமதி ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா நீள நீளமாக உதிரியாக இருக்கும். கடைசியாக இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி சேர்த்துக்கலாம். இட்லி பொடியில் எல்லா பொருளையும் வறுத்து அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, இது கூட சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அரை முடி தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பூ போல் துருவி எடுத்துக்கோங்க. அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதில் வெறும் துருவுன தேங்காயும் இட்லி பொடி மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தலைலாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்லாம் பண்ணும்போது மசாலாவோடு சேர்த்து சாதத்தை ரொம்ப போட்டு கிண்டி கிளறாமல் இந்த மாதிரி லேசாக கிளறி கொடுக்கணும். அப்போ தான் வந்து சாதம் உடையாமல் உதிரியாக இருக்கும். மாங்காய் மசாலா சாதம் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட அப்பளம், வடகம் எது வேணுனாலும் இங்கே வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அவிச்ச முட்டையோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கிறேன். இதை வெறுமனே அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம். முட்டையில் கொஞ்சம் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் மாங்காயை வச்சு நிறைய ரெசிபீஸ்லாம் நான் போட்டிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீசன் முடியறதுக்குள்ளே வீட்டில் ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.